कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி மாதம் 2025க்கான மாத பலன்களை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி தான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது. 1ஆம் தேதி 2025 ஜனவரி மாதம் பார்த்தோம்னா சுக்கிரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்தில் போய் சேர்ந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலா பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரு. அதுல 2025 ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 மேஷம், நம்பர் 2 சிம்மம், நம்பர் 3 தனுசு. இந்த 3 ராசிலகள்ல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கு. தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் 1 மகரம், நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 3 கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி, அருமையான வெற்றி 3மே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு. சரி, விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது விருச்சிகம், கடகம், அதுக்கப்புறம் மீனம், இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும். புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது. இன்னும் செவ்வாய் வக்கரம், அதுக்கப்புறம் குரு வக்கரம், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக எடுத்து. ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராசி அதிபதி போய் பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு குரு வீட்டுல. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி பாண்டிங்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கு, குழந்தை பிராப்தம் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய பேசிக்கலா என்னன்னா கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது ஒண்ணு. 2வது 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்துருக்கு. வாழ்க்கை துணையின் மூலியமா செலவுகள், வாழ்க்கை துணையின் மூலியமா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படலாம். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா 3-10 கோடி அதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு 7ஆம் இடத்துல. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கொடுக்கும். புது வியாபாரம், புது தொழில் இதெல்லாம் கண்டிப்பா வரும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்களுக்கு வியாபாரத்துலலாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. நல்லா ஓடிட்டே தான் இருக்கும். பெரிய பெரிய ஆட்களுடைய கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கும். அதுவும் பெரிய சக்சஸ் தான். 2ஆம் இடத்துல கேத்து இருக்கனால இப்ப சுச்சுவேஷனுக்கு வாய மூடி உட்கார்ற மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கணும். பட் அடுத்தது லக்னத்துக்கு கேத்து வரும்பொழுது கண்டிப்பா என்ன பிரச்சனை என்ன தப்புன்னு ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிச்சு அதை நம்ம பேசுற மாதிரி ஒரு தில்லு வந்துடும். ஒண்ணு. ஒரே ஸ்தானத்துல செவ்வாய் வக்கரம் பட்டுக்கனால கால் வலி வேதனைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். தசைகள்னால பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா ரத்தத்தை அழுத்தம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. பட் அட் த சேம் டைம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 4ஆம் இடத்துல புதன் உட்காந்து செவ்வாயோட வீட்டுல உட்காந்து இருக்கனால பிளானிங் பர்ஃபெக்டா இருக்கும். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ சூப்பரா இருக்கு சிம்மத்துக்கு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 85%, பொருளாதார எச்சம் 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி சங்கராந்தி, மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சோ எல்லாருமே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும். அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் விட்டு கொடுக்காதீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம். அது நீங்க பண்ண நீங்க மட்டும் கிடையாது, அடுத்த கலாச்சாரம் அழியாது. அடுத்த குழந்தைகள், உங்க வம்சாதிகள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற
தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.